மாணவர்களே, பகுபத ஒரு இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? இதுல விகுதிகள் எவையெல்லாம் விகுதிகளாக வரும் அப்படின்றத நீங்களே படிச்சுட்டு வந்து ஒரு செயல்பாடு மாதிரி செய்யணும்னு சொன்னேன். முதல்ல வந்து யார் வர்றது விகுதிகள் பெயரை சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு சொற்களை சொல்லணும். ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண் சொற்கள் படித்தனன் பிடித்தான். படித்தனன் பிடித்தான். அடுத்தது பெண்பால் வினைமுற்று விகுதி பிடித்தனல் ஓடுகிறாள். ஓடுகிறாள். பிடித்தனல் ஓடுகிறாள். இதில் வரக்கூடிய அல் ஆல் இரண்டு வந்து என்னது பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது சத்தமா சொல்லு. மலர்பால் வினைமுற்று விகுதி. விளையாடுவர் எழுதுவார். அடுத்தது அஞ்சன்பால் வினைமுற்று விகுதி சொற்கள் பூ மலர்ந்தது மழை நின்றிற்று. மலர்ந்தது நின்றிற்று. அதுல அப்படியே தூ ரு இது ரெண்டும் வந்து என்னது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பலவின்பால் வினைமுற்று விகுதி சொற்கள் மேய்ந்தன உண்ணா. மேய்ந்தன. அதுல வரக்கூடிய ஆ வந்து என்னது பலவின்பால் வினைமுற்று விகுதி. உண்ணா அப்படின்னு வரக்கூடிய அதுல வரக்கூடிய ஆவும் பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது யாருக்கும் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஓடுகிறேன் படிக்கிறேன். ஓடுகிறேன் படிக்கிறேன். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஏ. அடுத்தது யாருக்கும் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி சொற்கள் சென்றன நடப்பாம் நடப்பேன் நடப்பேன் சென்றோம். அம் ஆம் எம் ஏ ஓ இந்த அஞ்சு வந்து என்னது தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். வெரி குட். அடுத்தது பசங்கள் யார் போறது வாங்க. தொழிற்பெயர் விகுதி ஆடல் ஐ வினை கை வருகை சி காட்சி பூனல். வெரி குட். அடுத்தது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி பாது ஈர்ப்பாது. இர் ஈர் வாரீர் வாரீர் காணீர் காணீர் ஈர் இது ரெண்டு வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்தது வினையச்ச விகுதிகள் படித்து பேசி. வினையச்ச விகுதிகள் எது எது ஊ ஈ இது ரெண்டும் வந்து வினையச்ச விகுதிகள். படித்து தேடி அப்படின்னா அதில் வந்து ஈ இதில் வந்து ஊ ரெண்டும் வந்து வினையச்ச விகுதிகள். அடுத்ததுப்பா இயங்கோல் வினைமுற்று விகுதி கா இய கா இய இய வாழ்க வாழிய வாழிய வாழ்வர். கா இய இய இந்த மூணும் வந்து இயங்கோல் வினைமுற்ற விகுதிகள். வாழ்க வாழிய வாழிய என்பது மூணு சொற்களும் இயங்கோல் வினைமுற்ற சொற்கள். வெல்ல